வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், மோஸ்ட் டாக்டு ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் வந்து இந்த ரெண்டு டிவைஸ் பற்றி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. முக்கியமாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்டு 4 வாங்கட்டும் இல்லாட்டி 2A+ வாங்கட்டுமா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கான ஒரு பதில் நம்ம ஒரு சின்ன பதிவாக போடுவோமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் விஷயங்கள் எப்பயும் நம்ம பார்க்குற மாதிரி தான் ஸ்டார் வேல்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார் வேல்யூ வந்து நார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆஷ் 07 ஆஷ் போட்டோன்னு வைங்க, 1.18 வாட் பர் கேஜி ஹெட்டு, பாடி வந்து 1.06 வாட் பர் கேஜி. பட் அதுவே 2A+ல பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து 1.19, ரெண்டு பேரும் ஏதோ பேசி வச்சுக்கிட்ட மாதிரி இருக்குது. ஆனால் பாடி வந்து பார்த்தீங்கன்னா 0.70 வாட் பர் கேஜி. ஸோ இதுதான் வந்து ஹெட்டு ஆஸ் வெல் அஸ் பாடி. அதே சமயம் இப்போ இந்த ரெண்டு டிவைஸையுமே நம்ம பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் ரேட் பண்ணணும்னு வைங்களேன், கண்டிப்பாக நார்டு தான் கிளியர் வின்னரு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்டு வந்து கண்டிப்பாக நத்திங்கோட தின்னாகவும் இருக்குது, அதே சமயம் ரொம்ப டியூரபுளாகவும் இருக்குது, செம்ம ப்ரீமியமாகவும் ஃபீல் ஆகுது. ஹைலைட் என்னென்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஆல் மெட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் உங்களுக்கு கிளாஸ் இல்லையா. ஸோ அப்படி இருந்தாலும் கூட இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ், அதாவது 199 கிராம்ஸ், 200 கூட ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது 190 கிராம்ஸ். ஸோ அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 9 to 10 கிராம்ஸ் இருக்குது. பட் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த டிவைஸ் ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் கண்டிப்பாக நார்டு தான். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இந்த அலர்ட் ஸ்லைடர் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து யாரெல்லாம் OnePlus ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து வெளியில் போனதுக்கப்புறமா, அதாவது இந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சிலர் வந்து க்ரீன் லைனுக்கு ஃபிக்ஸ் எதுவும் இருக்காது போல், எதுக்கு இந்த ரிஸ்க் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு OnePlus விட்டு வெளில போனாங்க. ஆனால் யாரெல்லாம் OnePlus விட்டு வெளில போனாங்களோ எல்லாருமே இந்த அலர்ட் ஸ்லைடரை மிஸ் பண்ணாங்க. ஸோ அலர்ட் ஸ்லைடரும் அகைன் நார்டுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தம் அப்டேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4+2, அதாவது 6 வருஷம் வரைக்கும் இதுவும், 3+1 இது வந்து 4 வருஷம் வரைக்கும் இந்த டிவைஸையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சரி, இப்போது முக்கியமாக நம்ம ஃபோன் வாங்குறது எதுக்கு அப்படின்னும் போது, ஃபோன் பேசுகிறதுக்கு. அந்த ஆஸ்பெக்ட் வச்சு பார்க்கும்போது வந்த புதுசில் இதில் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் இருந்தது. பட் இப்போ வந்து நல்லாவே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நெட்வொர்க் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ ரீசெண்ட் டைமில் நான் இதை யூஸ் பண்ணும்போதெல்லாம் அல்ட்டியாக இருந்தது, சீரியஸாக சூப்பராக இருந்தது. இதை யூஸ் பண்ணிட்டு பிக்சல் பக்கம் போகும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போது இதோட நிலமை இருக்குது. ஸோ ஒரு டிவைஸ் வந்து அப்டேட் மூலமாக இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லணும்னா அந்த டேக்குக்குள்ளே 2024 பார்த்தீங்கன்னா நார்டு 4ம் ஒரு நல்ல ஃபோனாக இடம் பிடிக்கும். ஏன்னா வந்தப்போ இருந்ததோட அதுக்கப்புறம் அப்டேட்ஸில் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு. முக்கியமாக நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்லேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ நெட்வொர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு ஃபோன்லேயுமே எந்த குறையும் கிடையாது. இதுலேயும் இயர்பீஸ் வழியாகவும் சரி, லவுட் ஸ்பீக்கரில் ஃபோன் கால், இதுலேயும் லவுட் ஸ்பீக்கர் அண்ட் இயர்பீஸில் ஃபோன் கால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. 7350 ஓரளவுக்கு நல்லா ப்ராமிசிங்காகவே இருக்குது. 7200 ப்ரோவோட 7350 நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியும். சொல்லப்போனால் இண்டோர்லேயும் கால்ஸ்லாம் எனக்கு வந்து பெரிய அளவில் பிரச்சனையே இல்லாமல் நிம்மதியாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஃபோன் காலுக்கு ரெண்டு டிவைஸுமே நல்ல டிவைஸ் தான். ஸோ இப்போ டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஃபோன்லேயுமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 6.74 இன்ச்சு 6.7 இன்ச்சு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஃபுல் HD பேனல் தான். இருந்தாலும் பீக் பிரைட்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் எடுக்கும்போது நார்டு 4 வந்து ஸ்கோர் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏன்னா நார்டு 4 உங்களுக்கு மேக்ஸிமம் 2150 நிட்ஸ் வரைக்கும் போகுது. அதே சமயம் இதுவும் ஃப்ளாட் டிஸ்பிளே, இதுவும் ஃப்ளாட் டிஸ்பிளே தான். இதுவும் HDR கம்பேட்டபிள் டிஸ்பிளே, இதுவும் HDR கம்பேட்டபிள் டிஸ்பிளே. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் 1300 நிட்ஸ் வரைக்கும் பீக் போகும். ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டி எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கும்போது கண்டிப்பாக நார்டு வந்து நத்திங் ஃபோன் 2A+ஓட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து கொஞ்சம் பிளாக் க்ரஷ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது, பிளாக்காகவே ஃபீல் ஆகலை, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா 2A+ யூசர்ஸ். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் பார்த்தீங்கன்னா நார்டு 4ல் பெருசாக கிடையாது. ஸோ நார்டு 4 வந்து ஆக மொத்தம் டிஸ்பிளே ஆஸ்பெக்டில் 2A+ஓட ஃபார் ஷூர் பெட்டர் தான். ஸோ இப்போ ஸ்டோரேஜ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதில் வந்து உங்களுக்கு 128 GB மாடல் மட்டும் UFS 3.1 வரும். மற்றபடி மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து UFS 4 வரும். அதே சமயம் இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 256 GB தான் பேஸ் வேரியண்ட்டு, 8/256, 12/256 ரெண்டே மாடல் தான். ஸோ இந்த இடத்துல வந்து இது ரொம்பவே சப்ஜெக்டிவ்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் ஓஎஸாக இருக்கட்டும், அதாவது ஆக்சிஜன் ஓஎஸாக இருக்கட்டும், அதே சமயம் நத்திங் ஓஎஸாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்மூத்னஸ் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, இப்போ டேரெக்டாகவே இப்போ அப்டேட்டு சாஃப்ட்வேர் இப்படி உள்ளே போகும்போது என்னதான் நம்பர் ஆஃப் அப்டேட்ஸ் வந்து ஆக்சிஜன் ஓஎஸ்க்கு ஒரு பெரிய எட்ஜாக இருந்தாலும் OS அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்லேயே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறனால நத்திங் ஓஎஸ்க்கு ஃபார் ஷூர் வந்து எட்ஜ் இருக்கும். அதுவும் முக்கியமாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் விட்ஜெட்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நத்திங்க்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் உங்களுக்கு வந்து அப்போ ஆக்சிஜன் ஓஎஸில் எதுவுமே இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது.
இப்போ ரீசெண்டாக வந்துருக்கிற இந்த ஆண்ட்ராய்ட் 15 பேஸ்டு ஆக்சிஜன் OS பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்மூத் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா இதுலேயும் தீம் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபாண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாலியாக நம்ம மாற்றி விளையாட முடியும். ஸோ அதெல்லாமும் இதில் பண்ணலாம். இதில் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியல. இருந்தாலும் வந்து OS ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இவங்களே வந்து நிறைய கஸ்டமைசேஷன் ஃபீச்சர்ஸை வந்து இப்போ உள்ள இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய வெல்கம் ஃபீச்சராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். UI ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், 2 ஃபோன்லேயுமே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குங்க. டபுள் டேப் டு ஸ்லீப்பு, டபுள் டேப் டு வேக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ எல்லாமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் 2 ஃபோனுமே செம குவிக்குன்னே சொல்ல முடியும். பட் அந்த பொசிஷனிங்கில் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கலாக இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் சென்டரில் வச்சுருப்பாங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் பாட்டமில் தான் இருக்கும். ப்ளஸ் இந்த கஸ்டமைசேஷன், இப்போ இந்த லான்ச்சரில் இருக்கக்கூடிய கஸ்டமைசேஷன், இதில் வந்து நான் ஸ்மார்ட் லான்ச்சர் போட்டிருக்கேன். இது வந்து ஸ்டாக் லான்ச்சர் கிடையாது. ஸ்டாக் லான்ச்சர் உங்களுக்கு நத்திங்கில் எப்படி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நான் கஸ்டம் லான்ச்சர் போட்டு வச்சுருக்கேன். அதே சமயம் இப்போது இந்த மெட்டீரியல் யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நத்திங்கில் பார்க்க முடியும். இங்கே பாருங்களேன், இப்போ ஒயிட்னு வச்சிங்கன்னா அப்படியே கூல் ஒயிட் டோன் நம்ம இங்கே பார்க்க முடியுது. பட் இங்கே வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு மெட்டீரியல் யூனால தான் இந்த மாதிரி ஒரு பிங்க் ஷேடு நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் எல்லா இடத்துலையும் வருது. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவான ஏரியாஸ்னு வச்சுப்போமே. எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு சொல்ல முடியாது, அதே சமயம் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இப்போ டார்க் மோட் மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஆக்சிஜன் OSல ட்ரை பண்ணுறோன்னு வைங்க. இதுதான் டார்க் மோடு ஆக்சிஜன் OSல. ஆனால் இங்கே டார்க் மோடு பாருங்கள், இது நிறைய பேர் இன்னும் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க, ஐயோ டார்க் மோடில் பிச் டார்க் தான் ஒன்று கொடுத்து தொலையேன் அப்படின்னு. ஏன்னா ஆக்சிஜன் OSன்னு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. அதாவது பிச் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் தனியாக தீம்ஸில் இருக்கும். ஏன்னா இது பாருங்களேன், உங்களுக்கு வந்து ப்ராப்பர் பிளாக்கே கிடையாது. ஒரு மாதிரி அந்த பிங்க் டோனை இங்கேயும் கொடுத்து வச்சிருப்பாங்க, ஒரு மாதிரி கிரே சாம்பல் கலரில் இருக்கும். ஸோ அதுவே ஒரு பிரச்சனை தான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு மிக்சட் தான். எனக்கு வந்து இதனால் நான் இதை ஹேட் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. எனக்கு பார்க்க போனால் எனக்கு ஐ எம் மோர் லீனிங் டுவர்ட்ஸ் நத்திங் OSன்னு தான் சொல்லணும். அதே சமயம் ரேம் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிஜமாவே நல்லா தாங்க இருக்குது. அதெல்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம்லாம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. 2 ஃபோனுமே ரேம் வந்து அல்டி மேனேஜ்மெண்ட்டு அண்டு இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ இதுலேயும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஆக மொத்தம் இப்போதைக்கு ஒரு சின்ன எட்ஜ் வந்து எப்படி இருந்தாலும் நத்திங் OSக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஆக்டிவாக அந்த கம்யூனிட்டி இருக்கிறனால அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்காக வந்து இது மோசம்னு சொல்ல வரல. எப்படி சொல்கிற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 100க்கு இது 95 மார்க் வாங்குதுன்னா இது 94 மார்க் இல்லாட்டி 90 மார்க் அந்த மாதிரி வாங்கும். ஸோ இதுதான் ரொம்ப டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியல. பட் இதுவே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ட்ரே பொறுத்த வரைக்கும் நான் காலகாலமாக கதறிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து ஒரு ஆப்குள்ளே போகலான்னு பார்த்தா போக முடியாது. டேப் பண்ண எக்ஸ்பேண்ட் ஆகி நம்மளை சாகடிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் பேஸ்டு ஃபோன்ஸ் எதுலையுமே இருக்காது. ஸோ ஓவராலாக அப்போ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் விட்டுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து என்னென்னா பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது 7350 டே டு டே யூஸ்க்கு எங்கேயுமே எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாதுங்க. அதே சமயம் இது வந்து கேமிங் டிவைஸும் கிடையாதுங்க. ஓரளவுக்கு கேமிங் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா 7+ Gen 3 கன்சிடர் பண்ணலாம்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் 7+ Gen 3. ஸோ இப்போ உங்களுக்கு ஹார்ட் கோர் பர்ஃபார்மன்ஸ் ரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது கண்டிப்பாக 7350 கம்பேர் பண்ணும்போது 7+ Gen 3 நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி ISP இந்த மாதிரியான ஏரியாஸ், குவால்காமோட SoCயோட எட்ஜ், இந்த ஏரியாஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக நார்டுக்கு ஃபேவரபுளாக அமையும் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கேமிங் இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போகும்போது அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நார்டு 4 நல்லாவே ஸ்கோர் பண்ணும். ஸோ அந்த இடத்துலலாம் இது என்ன பண்ணோம்னா உங்களுக்கு வந்து நத்திங் ஃபோன் 2A+ஓட வே பெட்டராக ஃபீல் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கேஷுவல் யூசர், நான் மீடியா சென்ட்ரிக் யூசர் அப்படின்னாலும் ஆல்ரெடி நான் சொன்னேன் டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக 2A+ஓட இதில் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அப்போ மீடியா கன்சம்ஷன் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா இதுக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கதா செய்யுது. ஸோ அதனால் ஓவராலாக சொல்ல போனால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல 2A+ஓட நார்டு 4க்கு நல்ல எட்ஜ் இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. எங்கே வந்து 2A+க்கு நார்டோட நல்ல எட்ஜ் இருக்குன்னா அது வந்து இந்த அப்டேட் மட்டும்தான். அதாவது அப்டேட்னு சொல்கிறதோட OS அப்படிங்கிற பாயிண்ட்டில் நத்திங் OS அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராவை பொறுத்த வரைக்கும் இங்கே திரும்ப வந்து நத்திங் ஃபோன் 2A+க்கு ஆன் பேப்பர் கண்டிப்பாக எட்ஜ் இருக்கும். ஏன்னா 2 50MP சென்சாரு, ஃப்ரண்ட்லேயும் ஒரு 50MP சென்சாரு. இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பிரைமரி 50MP சென்சாரு, அது கூடவே ஒரு 8MP அல்ட்ரா வைடு, அப்புறம் ஃப்ரண்ட்டில் 16 மெகாபிக்சல் ஷூட்டர் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் இது ஓவராலாக அப்படி சும்மா ஆன் பேப்பர் ஸ்பெக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நார்டு கம்பேர் பண்ணும்போது நத்திங் எங்கேயோ இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதில் இன்னொன்று என்னென்னா ஃப்ரண்ட்டில் 4K ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டிஸ் வந்து நத்திங்கில் மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு 1080p தான் எடுக்க முடியும். பட் டே டு டே டாஸ்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி சாம்பிள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதுக்காக தான் முக்கியமாக நான் இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த சாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. ஸோ வீடியோகிராஃபி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாமே வந்து டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்டில் வீடியோவில் ரொம்ப சாலிட் பர்ஃபார்மர்லாம் கிடையாது. ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு வீடியோஸ் எடுக்கும். டைனமிக் ரேஞ்ச் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு இருக்குமே தவிர ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்த்துறாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இதே 30K செக்மெண்ட்டில் டைனமிக் ரேஞ்ச் மாதிரியான விஷயங்களும் வீடியோவில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு S23 FEO இல்லாட்டி Pixel 7a இந்த மாதிரியான ஃபோன் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரியா?
ரெண்டு ஃபோனோட ஓவரால் சைட்ஸு பட்டன் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஐஆர் பிளாஸ்டர் இருக்குங்க நார்டில், அது நத்திங்கில் மிஸ் ஆகும். அப்படியே லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அலர்ட் ஸ்லைடர் இருக்கும், இதில் வால்யூம் ராக்கர் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்கும் நத்திங்கில், நார்டில் வந்து பவர் பட்டன் வால்யூம் ராக்கர். பாட்டமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தான், செமையாக இருக்குல்ல. அப்படியே அச்சு பிசுறாமல் அப்படியே பேக்கில் வந்தோன்னு வைங்க கிளிஃப் இருக்கும். இங்கே கிளிஃப் இருக்கும், இங்கே அதெல்லாம் எதுவும் கிடையாது. 2 எல்இடி ஃப்ளாஷ் இருக்கும், பின்னாடி 2 கேமரா தான். ஆனால் நத்திங்கில் பாருங்களேன் ரெண்டுமே 50 MP, நார்டு பாவம் ஒரு 50 ஒரு 8 MP இருந்தாலும் அவுட்புட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நியாயத்தை பார்ப்போம். நத்திங்க்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் 4K வீடியோ அல்ட்ரா வைட்லேயும் எடுக்கலாம், ப்ரைமரி ஷூட்டர்லேயும் எடுக்கலாம். பட் இதுவே பாவம் OnePlusல நார்டில் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வீடியோ ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சா ஆவரேஜ் பர்ஃபார்மர் தான். இருந்தாலும் இதில் வந்து 4K ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் 4K எடுக்க முடியும், எதுலன்னா நத்திங்கில். பட் இதில் 1080p தான் எடுக்க முடியும். பட் ஃபோட்டோஸ் நான் எடுத்து பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் இதுவும் வந்து ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் ஏரியா. ஸோ அதை வந்து நம்மளால் உறுதிப்படுத்தி அடித்து சொல்ல முடியாது. இருந்தாலும் ஃபோட்டோஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்டு வந்து கொஞ்சம் டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்டில் இதோட வே பெட்டராக ஃபீல் ஆச்சு. சொல்லப்போனால் ஃபோக்கஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நத்திங்கோட நார்டு வந்து ரொம்பவே வே பெட்டர்னே சொல்ல முடியும். ஒரு ஃபோட்டோ வந்து நான் பிரைமரி சென்சாரில் 2x 3x போய் எடுக்கணும்னு நினச்சா கூட ஃபோக்கஸ் வந்து ஆன் பாயிண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. அதெல்லாமே இதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ப்ரோ மோட் போகிறதா இருந்தால் ரெண்டுத்துலேயுமே நல்லாவே எடுக்க முடியும். இருந்தாலும் நத்திங்கோட போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதமில் இன்னும் கொஞ்சம் அவங்க சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் தாழ்மையான வேண்டுகோள். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போது என்ன தான் வந்து ஆன் பேப்பர் இது வீக்காக இருந்தாலும் ரியல் டைமில் நிறைய இடத்துல இது கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. லோ லைட் ஃபோட்டோஸ் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல ரியர் கேமராவில் இது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. ரியரில் லோ லைட்டில் நீங்கள் எடுக்கும்போது நைட் சைட் அப்படிங்கிறது உள்ள கிக்கின் ஆகும்போது நைட் மோடில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக நார்டோட நத்திங் ஃபோன் 2A+ பெட்டராக எடுக்குது. பட் இதுவே கேஷுவலாக நம்ம எடுக்கிறோம், நைட் மோடு எனேபிள் பண்ணல, லாங் ஷட்டர் எனேபிள் பண்ணல அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா கலர்ஸு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகிடுதுன்னா இன் ஃபேவர் ஆஃப் நார்டு அப்படி மாறுது. ஸோ அதான் சப்ஜெக்டிவ். நீங்கள் நைட் மோடு யூஸ் பண்ணுவீங்கன்னா நத்திங் மாஸ் பண்ணிடும், நைட் மோடு இல்லாமல் எடுக்க போகிறீங்கன்னா நார்டு கொஞ்சம் நல்லாவே எடுக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் மிக்சடாக இருக்குது. அதனால் அகைன் இதுவும் வந்து உங்கள் கையில் விட்டுறோம். நீங்கள் எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரிஃபரன்ஸோ அதுக்கேற்ற மாதிரியான டிவைஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கால் ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கூகுள் ஆப் தான் இருக்கும். ஸோ கூகுள் டயலர் ஆப் தான். ஸோ இதில் நீங்கள் கால் ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போனோம்னு வைங்களேன், சிம் கார்டு போட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் பார்க்க முடியும். ஸோ பீப் சவுண்டோடு நீங்கள் கால் ரெக்கார்ட் பண்ணலாம். மற்றபடி நத்திங்லேயும் அதே கூகுளோட டயலர் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கால் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஸ்க்ளைமர் சவுண்ட் போகும். அப்படி இல்லைனா வந்து பீப் சவுண்ட் வேணும்னா நம்ம இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணால் பீப் சவுண்ட் போகும். ஸோ ரெண்டுத்துலேயுமே ஒன்று தான். இதில் ஓ டயலர் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். பட் ஓ டயலர் போட்டிங்கன்னா எனேபிள் ஆகும். பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த இடத்துலையுமே நார்டு தாங்க ஸ்கோர் பண்ணுது. என்னங்க பண்ணுறது, நிலமை அப்படி தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கும் 5500 mAhக்கும் பார்க்கும்போது 5500 mAhக்கு ஒரு எட்ஜ் கிடைக்க தான் செய்யுது. ரெண்டாவது என்னென்னா இது மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா வெறும் பேட்டரி கெப்பாசிட்டி வச்சு பேசலை, அடுத்து ரீசார்ஜ் ஆகிற எபிலிட்டியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 100 வாட் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, இல்லை 50 வாட் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இடத்துல கிளியர் வின்னர் வந்து நார்டு 4 தான். அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது ரெண்டு ஃபோனுமே நல்லாவே டெலிவர் பண்ணுது. ரெண்டு ஃபோனுமே உங்களுக்கு வந்து 6+ ஹவர்ஸ் SOT ஈஸியாக டெலிவர் பண்ணும், கஷ்டமே படாது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு ஃபோனும் அதே மாதிரி வந்து என்ன தான் AMOLED பேனல் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் இருந்தாலும் LTPO பேனல்லாம் கிடையாது. ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொன்னது தான், நிறைய பேர் வந்து அந்த க்ரீன் டாட்ஸோ இல்லாட்டி வந்து பிளாக் க்ரஷோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நத்திங் ஃபோன் டிஸ்பிளேல மட்டும் கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வரனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா செக்மெண்ட்டையுமே கன்சிடர் பண்ணும்போது நார்டு வந்து சீரியஸாகவே ஒரு நல்ல வின்னர் அப்படின்னு சொல்லலாம். நத்திங்க்கு இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லோ லைட்டில் கொஞ்சம் கேமரா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் ஃபோட்டோகிராஃபியில். அதே சமயம் நத்திங் ஓஎஸோட கஸ்டமைசேஷன் வந்து சீரியஸாகவே நல்லாயிருக்கு. இப்போ இந்த ஹோம் ஸ்க்ரீன் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து நத்திங்க்கான பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்துடலாம் இல்லையா. நீங்களே குரூப் பண்ணிடலாம். எனக்கு இது வேணும் ப்ரோ, இது வேணும் ப்ரோ, எனக்கு ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங் வேணும் ப்ரோ, எனக்கு பேட்டரி லைஃப் வேணும் ப்ரோ, எனக்கு டிஸ்பிளே ரொம்ப பிரைட்டாக இருக்கணும். அப்போது இந்த மாதிரி ஒரு ஏரியாவையும் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எந்த ஏரியாவை எந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுதோ அந்த ஏரியாவெலாம் அந்த ஃபோனை நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ரெக்குவயர்மெண்ட்டை எந்த ஃபோன் ஃபில் பண்ணுதோ அந்த ஃபோன் தான் நீங்கள் சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு வீடியோ.